இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நோவா என்கிற தேவ மனிதனை குறித்து நம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த நோவா என்கிற தேவ மனிதர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒருவர். கர்த்தர் இந்த நோவா என்கிற தேவ மனிதனை அழைத்து சொல்கிறார், ஜனங்களுடைய பாவம் எனக்கு நேராய் வந்து விட்டது. அவர்கள் பெரிய பாபேல் என்கிற கோபுரத்தை வானத்துக்கு நேராய் கட்டி புகழ்கிறார்கள். அவருடைய பாவம் எனக்கு நேராய் வந்தது, ஆகவே அவர்களை தண்ணீரினால் அழிக்கப் போகிறேன். நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழை உண்டாக்கு. நீள எவ்வளவு, அகல எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அதுக்கு உள்ளும்புறமாக கீழ் பூசணும், அதுக்கு எத்தனை தட்டுகளை உண்டாக்கணும், ஜன்னல் வைக்கணும், எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடாக உள்ளே அனுப்பு, நீயும் உன்னுடைய குடும்பமும் உள்ளே வாங்க. அவ்வளவுதான். திடீரென்று மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஆனா ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும், அவ்வளவு பெரிய பேழை, அந்த பேழை மிதக்கத்தக்க அளவுக்கு தண்ணி பூமியில இல்லை. பெரிய பேழை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீளம் அகலம்லாம் பெரியது பேழை. தட்டுக்கள், எல்லா மிருக ஜீவன்களும் ஜோடி ஜோடா உள்ள போது அதற்குரிய சாப்பாடுகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பேழையா இருக்கும். அந்த பேழை அவ்வளவு பெரிய பேழை உண்டாக்குகிறார். கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உண்டாக்குகிறேன். ஆனா அதுக்குரிய எந்த சாத்தியக்கூறு இருக்கா? இல்ல. அவ்வளவு பெரிய தண்ணி எங்க இருந்து வரணும்? பேழை மதக்கணுமே, பேழையை உண்டாக்கியாச்சு, பேழை மதக்கணுமே, அதுக்கு தண்ணி எங்க இருந்துங்க வரும்? எந்த சாத்தியக்கூறு இருக்கா? இல்ல. பேழை மடக்கத்தக்க அளவு தண்ணி பூமியில இல்ல, எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஆனால் தேவன் நோவாவை பேழைக்குள்ள அனுப்பி பேழை கதவை அடைக்கிறார். இரவும் பகலும் 40 நாட்கள் பூமியிலே பலத்த மழை பெய்கிறது. அவ்வளவுதான். இந்த பேழை மிதக்கிறது. அரராற்று மலையிலே போய் பேழை தங்கிற இடத்துல 9000 அடி உயரம் இருக்கிற அரராற்று மலையிலே அந்த பேழை பெற்றங்க. எவ்வளவு உயரத்திற்கு தண்ணி எழும்பி இருக்கும் பாருங்க. 9000 அடி உயரம் உள்ள அரராற்று மலையிலே போய் பேழை தங்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த அரராற்று மலை கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட 9000 feet. அது உயரமான மலை. அது அவ்வளவு உயரத்திற்கு பேழை போய் தங்கி இருக்குதுன்னா பூமியில எவ்வளவு பெரிய மழை பெய்திருக்கும். வேதம் சொல்லுகிற மகா ஆழங்களும் ஊற்றுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவு பகலும் மழை, ஊற்றுக்கண்கள் திறக்குது, தண்ணீர் பிரவாகித்து வருது. நோவாவுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. வாழ்க்கையில பிரச்சனையா? வழியே இல்லையா? பாதுகாப்பான அரண் கிறிஸ்துங்கிற அரண் இருக்கிறாருங்க. பாதுகாக்கிற கிறிஸ்துங்கிற கோட்டை இருக்கிறது, பாதுகாக்கிற கிறிஸ்துங்கிற பேழை இருக்கிறது. அதற்குள் வாருங்கள். அந்த கிறிஸ்துங்கிற பேழைக்குள்ள வாங்க, அந்த கர்த்தருங்கிற பேழைக்குள்ள வாங்க, அந்த ஆண்டவர்ங்கிற பேழைக்குள்ள வாங்க, அந்த கர்த்தருங்கிற வல்லமையான பேழைக்குள்ள வாங்க. அந்த பேழைக்குள்ள நீங்கள் வருவீர்களானால், அந்த வல்லமையான கர்த்தருடைய பேழைக்குள் நீங்கள் கடந்து வருவீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மகத்துவத்தின் வல்லமை அற்புதங்களை செய்யும். அந்த மகத்துவத்தின் வல்லமை அதிசயங்களை செய்யும். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். இந்த பேழைக்குள்ள அன்னைக்கு போனாங்க, பாதுகாக்கப்பட்டார்கள். நீங்க இன்னைக்கு அந்த பேழைக்குள்ள இருக்கீங்களா? துதிச்சு பாருங்க. அந்த துதி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். அந்த துதி உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கொண்டு வரும்.
துதிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும். அந்த வல்லமையான கர்த்தரை நோக்கி பாருங்க. அந்த மகத்துவமான கர்த்தரை கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் இருக்கா? கீழ்ப்படிகிற மனிதன் தான் துதிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே என் கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே என் கர்த்தர் அதிசயம் செய்வார். நீங்க கீழ்ப்படிந்தீர்களானால் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர், ராஜாதிராஜா, மகத்துவம் உள்ளவர், உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களை செய்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகத்துவமுள்ள ஆண்டவரே, வல்லமையான கர்த்தாவே, அன்னைக்கு நோவா கீழ்ப்படிந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மகிமையான நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டு கோருவது கர்த்தர் ஆசீர்வதி. இந்த டிவி சேனல் நடத்துகிற நம்முடைய தாசனை ஆசீர்வதி. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.